ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பட்டர் முறுக்கு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது வந்து நம்ம வாயில் போட்ட உடனே கரையும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி மெத்தட்லேயே வந்து நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா வீட்லேயே நம்ம கடையில் வாங்குற மாதிரி பட்டர் முறுக்கு ஈஸியாக செய்ய முடியும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளில வச்சிட்டிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போது இந்த வெண்ணெயும் பேக்கிங் சோடாவும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். இதுதான் வந்து அந்த பட்டர் முறுக்குக்கே நல்ல ஒரு மொறுமொறுப்பு தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். அந்த வெண்ணெய் வந்து இந்த மாவு மொத்தத்துக்கும் ஒன்று போல் அது மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பார்த்திங்களா, ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா பிழிய முடியாது. கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்ட்டுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ முறுக்கு பிழிகிறதுல நான் இந்த ஸ்டார் ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு அச்சு போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து வச்சு மூடிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து கரெக்டாக சூடாயிருக்கு. இப்போ டேரெக்டாக நம்ம எண்ணெய் மேலேயே இதை பிழிஞ்சு விட போகிறோம். நம்ம வந்து பட்டர் முறுக்கு நீளமாக இருக்கும் இல்லையா, அதனால நம்மளுக்கு எந்த ஷேப்பும் ரவுண்டாக பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றதுனால நேராக வந்து எண்ணெயிலே பிழிஞ்சிடலாம். ஓரளவுக்கு பிழிஞ்சதுக்கு அப்புறமா லேசாக அந்த கரண்டியை வச்சே இப்படி லைட்டாக கட் பண்ணிங்கன்னா அது உடஞ்சி வந்துடும். இது நீங்கள் முறுக்கை போட்டு எடுத்ததுக்கப்புறமும் உடச்சிக்கலாம், இல்லை பொரியும் போதே நீங்கள் உடச்சி விடுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா லேஸ் கோல்டன் கலராக மாறி அந்த சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்குற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம கொஞ்சமாக இந்த எண்ணெயில் முறுக்க பிழிஞ்சு நம்ம எடுக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு முறுக்கை வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு 4-5 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக இது செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.